இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி, அடுத்து ஒரு பிரச்சனை வரும் பாருங்க, அதுல நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டம். நாள் ஆகஸ்ட் 8. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய புத்துணர்ச்சியையும் பெற்றுச் செல்ல உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். பார்த்து கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா. நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா. என் பாரங்களை உம்மேலே சுமத்துகிறேன், ஒரே ஒரு பார்வை வேண்டும் சுமத்துகிறேன், ஒரே ஒரு பார்வை வேண்டும் கெஞ்சுகிறேன். நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா. வழி நடந்த போதையில், வழி எதுவோ திகைக்கையில், முன் செல்லும் நல்ல நேசரே. வழி நடந்த போதையில், வழி எதுவோ திகைக்கையில், முன் செல்லும் நல்ல நேசரே. தடுமாறும் வேளையில், தனிமை சூழும் நேரத்தில் தாங்கிக் கொள்ளும் எந்த நேசரே. தடுமாறும் வேளையில், தனிமை சூழும் நேரத்தில் தாங்கிக் கொள்ளும் எந்த நேசரே. இயேசுவே, 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 நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும், என்னால் ஒன்றும் முடியாதப்பா. கதறியழும் வேளையில், கண்ணீர் விடும் நேரத்தில் கரங்களாலே அணைத்துக் கொள்ளுவே.
மனிதர்களும் பகைகளில் உம் மார்பினிலே சாய்ந்து கொள்ளுமே. பாரங்கள் பெருகையில் மனமுடைந்து போகையில் உம் பாதத்திலே விழுந்து கிடப்பே. பாரங்கள் பெருகையில் மனமுடைந்து போகையில் உங்க பாதத்திலே விழுந்து கிடப்பே. ஏசையா, 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 இயேசுவே, நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும். என்னால் ஒன்றும் முடியாதப்பா, நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும். என்னால் ஒன்றும் முடியாதப்பா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 118:21 நாம் வாசிக்கிறோம், நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். எவ்வளவு அருமையாக இந்த சங்கீதக்காரன் தேவனை எதற்காக துதிக்கிறேன் என்பதை அவர் சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். நான் ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லிவிட்டு எதற்காக நான் துதிப்பேன் தெரியுமா? நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாயிருந்தீர், என்னை காப்பாற்றினீர் ஆண்டவரே, எனக்கு நீர் செவி கொடுத்தீர், அதனால் நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு எத்தனையோ விதமான காரியங்களில், இக்கட்டுகளில் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது நம்முடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறவராக இருந்தாரே. எத்தனை முறை நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது நமக்கு இரட்சகராக, நம்மை மீட்கிறவராக அவர் வெளிப்பட்டார். அதையெல்லாம் யோசித்து பார்த்து, நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தீர், என்னை காப்பாற்றுகிறவராக இருந்தீர், அதனால் நான் உம்மை இன்னும் அதிகமாக துதிப்பேன் என்று இந்த சங்கீதக்காரனைப் போல நாமும் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, என்னை காப்பாற்றினீரே, எனக்கு செவி கொடுத்தீரே, நான் கேட்டுக்கொண்ட காரியத்தில் நன்மை செய்தீரே, அதனால் நான் உம்மை துதிக்கிறேன் என்று நான் அவரை மகிமைப்படுத்துகிற போது ஆண்டவருடைய இருதயம் மகிழ்கிறது. இன்னும் அதிகமாக ஆண்டவர் நமக்கு செவி கொடுத்து நமக்கு இரட்சிப்பாகவும் மீட்பாகவும் நம்மை காப்பாற்றுகிறவராகவும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுவார். அதே ஆண்டவர் தான் இந்த காலை நேரத்தில் உங்கள் ஜெபத்திற்கும் அவர் செவி கொடுப்பார். உங்களுக்கும் அவர் இரட்சிப்பாய் இருந்து உங்களையும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக, இன்னும் நான் ஆண்டவரை துதிப்பேன், அவர் என் சத்தத்திற்கு செவி கொடுத்து என்னை இரட்சிக்கிறவராக, எனக்கு இரட்சிப்பாக, என்னை காப்பாற்றுகிறவராக வெளிப்பட்டார் என்று நீங்களும் சொல்லும்படியாக, இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், நான் எப்படி இதிலிருந்து வெளியே வருவேன் என்று தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த காரியத்தில் அவர் உங்களுக்கு செவி கொடுத்து இயேசு கிறிஸ்து உங்களுடைய இரட்சிப்பாய் இருக்கிறபடியினால் அவரை நீங்கள் துதிக்கும்படியாக ஒரு நன்மையை, ஒரு அற்புதத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன் என்று சொன்னது போல, இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உம்மை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, எந்த விஷயத்தில் ஆண்டவர் தனக்கு செவி கொடுக்க வேண்டும், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய காரியத்திலும் நீர் செவி கொடுத்து அவர்களுக்கு இரட்சிப்பாயிரும், அவர்களை காப்பாற்றுகிறவராய் வெளிப்படும், அவர்களுக்காக அவர்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தையும் நன்மையையும் கொடுக்கிறவராக வெளிப்பட்டு நான் உம்மை துதிப்பேன் என்று அவர்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்தவும் துதிக்கவும் அவர்களுக்காக ஒரு நன்மையை செய்து விடும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.